பயன்படுத்தணும். அந்த கல் உப்பையும் வெண்கடுகையும் ஒன்றாக சேர்த்து அந்த வீட்டுக்குள்ள நாம நடக்கிற இடம், நம்முடைய அடுப்படி, பூஜை அறை, நம்முடைய ஹால் எதுவா இருந்தாலும் வீடு முழுக்க இரவுல அதை முழுக்க பரப்பிடணும். வீடு முழுக்க தூவணும். வீடு முழுக்க அதை தூவிட்டு அடுத்த நாள் காலையில அதை சுத்தமா கூட்டி எடுத்துட்டு மறுபடியும் மாலையில அது வேற ஒரு அதே திருப்பி தூவக்கூடாது. வேற வெண்கடுகும் வேற அந்த உப்பையும் சேர்த்து எப்படி முதல் நாள் தூவினமோ அதே மாதிரி அடுத்த நாளும் வீடு முழுக்க தூவிட்டு மறுபடி காலையில அதை கூட்டிட்டு மறுபடி சாயந்தரம் இதே மாதிரி விளக்கு வச்சதுக்கு அப்புறம் 3 நாட்கள் இதே போல தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் எத்தனை பெரிய துன்பமான காரியம் இந்த திருஷ்டியினால நேர்ந்தாலும் அது அந்த இல்லத்திலிருந்து நிவர்த்தியாகும். வெண்கடுகு மிக மிக பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அது உப்போடு சேருகிற போது இன்னும் அதீதமான நன்மையையும் நமக்கு பெற்றுத்தரும். இப்ப